நான் முத பார்த்த ஹீரோ, முத பார்த்த மனுஷன் இல்ல. கை பெரிய ஆளோட மோதனாதான் நம்ம பெரிய ஆள். உயிருக்கு உயிர் தான் ஈடு. கிளம்புடா. Welcome to my world. என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. உன் திமிரோட அளவு நீ காட்டிட்ட. இனிமே என் திமிரோட அளவை நான் காட்டுறேன். அநியாயம் பண்ண ஆண்டவனுக்கு பிடிக்காது, அசிங்கமா பேசினா அருளுக்கு பிடிக்காது. மிரட்டுறீங்களா? நான் பிறக்கிறப்ப 5 பேரை கொண்டுட்டு போறேன். கடமையை செய்ய விடாம யாரை தடுத்தீங்க, எத்தனை பேர் வேணாலும் கொலை பண்ணுவேன். நீ கூடாரத்துக்குள்ள நுழையிற ஒட்டகண்ணா பாத்துக்கிட்டு இருக்கு. நான் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி பச்சா இல்ல. ஆறுச்சாமி, டெப்யூட்டி கமிஷனர் போலீஸ், திருநெல்வேலி சிட்டி. அவர் மட்டும் ஸ்ரீராமர், நாங்க எல்லாம் 10 தலை ராவணன் இல்ல. மீனுக்குள்ள 1000 முள் இருந்தாலும் தொண்டை கவர்ந்து ஒருத்தர் தூண்டில் முந்தாங்க. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இந்த சாமி சாட்சியை நம்ம கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. சுத்தி சொல்ல மாட்டேன், நெத்தியில சொல்ல. இது வரைக்கும் நடந்தது போட்டி, இனிமேல் நடந்தா அது சண்டை. அடிக்க மாட்டேன், கொலையே பண்ணிடுவேன். ஈஸியா கொண்டுக்க வேண்டிய 2 சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். 3ஆவது சான்ஸ் என்னோடது. நான் போலீஸ் இல்ல, ஒரு பாடு. டேய் பாடு, டேய் பாடு வரேன் வாடா. ஆனா அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. இல்லை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கும் போது அள்ளு விட்டு போனக்கு. டெக்னிக், புது டெக்னிக். டேய் பருப்பு அடங்கு. நான் கரண்ட் மாதிரி தொட்டா தூக்கிடுவேன். நான் காத்து மாதிரி எல்லா இடத்துலயும் இருப்பேன். யார் கண்ணிலே பட மாட்டேன். என்ன பார்க்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது, புடுங்கவும் முடியாது. சோ ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் பேர் புதுசா செல்போன் வாங்கிட்டு இதே நாட்டுல ஒரு வேளை சோத்துக்கு வழி இல்லாம ஆயிரக்கணக்கில் செத்துக்கிட்டு இருக்காங்க. வெயில் அடிச்சு சாவல, வெள்ளம் வந்து சாவல, நோய் வந்து சாவல, பசி வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்டி சாவுக்கு பின்னாடி ஊழல் இல்லையா? உனக்கு தெரியுமா, 91 கோடி இந்தியர்கள் தினக்கூலி 80 ரூபாய்க்கு. நாடு இவ்வளவு ஏழ்மையா இருக்கும்போது வங்கி கடல் ஊழல்னால விவசாயிகள் பாதிக்கப்பட்டு குடும்பமா தற்கொலை செஞ்சுட்டாங்க. அவங்க சாவுகள் பின்னாடி ஊழல் இல்லையா? உலகத்துல இருக்கிற ஏழைகள்ல 30% ஏழைங்க இந்தியாவில தான் இருக்காங்கன்னு இன்னொரு அறிக்கை சொல்லுது. நாட்டுல சிபாரசு, படிப்புல சிபாரசு, வேலைக்கு சிபாரசு, விளையாட்டுல சிபாரசு. மாம மச்சான் வேண்டப்பட்டவனை தம்பிகளை செலக்ட் பண்றதுனால தான் எல்லா துறையிலுமே மந்தமாவே இருக்கும். கிரிக்கெட், ஹாக்கி, டென்னிஸ் எங்க போனாலும் வாங்கிட்டு வரும். 100 கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல ஒரு ஒலிம்பிக் மெடல் வாங்குறதுக்கு முக்கரும். நான் சொல்றது தப்பு செய்யறவங்களுக்கு வலிக்கும், நாட்டு மேல அக்கறை உள்ளவங்களுக்கு உரைக்கும். யாரு வெட்டினாலும் அருவா வெட்டும், யாரு சுட்டாலும் துப்பாக்கி சுடும். தில்லு இருந்தா யாராலையும் எதையும் சாதிக்க முடியும். எம்ஜிஆர் பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. நான் கோடியில ஒருத்தன்டா. அதுக்கும் மேல நீ மட்டும் என்னோட சேர்ந்து வச்சுக்கியே. கலக்கலாம். அதுக்கும் மேல ஓ போடுமா. எனக்கே ஓ போடுறீங்களா? திருநெல்வேலிக்கு அல்வாவா? சாமிக்கே சல்யூட்டா. இவன் சாதாரணமான ஆள் இல்ல சாமி. வேற இவன் ரத்தத்திலையும் நரம்புலையும் வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அவன் பார்க்கிற பார்வையே வேற மாதிரி இருக்கு சாமி. நான் சும்மா பண்றேன், ஏதோ ஒண்ணு பண்றான், வேற ஏதோ ஒண்ணு பண்றான். அதுக்கும் மேல மாமே என்னடா ஒரு மெர்சல் ஆகுறான். எல்லாரும் மஜவர் முடிஞ்சு.